மனிதர்கள் 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 வணக்கம், நான் டைரக்டர் கணேஷ் கே பாபு, டாடா படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். மனிதர்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஒரு இன்டென்ஸான ஒரு 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 த்ரில்லர் ஃபிலிம். ராமேந்திரான்ட்டு டெபியூ ஃபிலிம் டைரக்டர் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு 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 கிராஃப்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் பார்க்காத முகங்களாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு 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 ஆக்டிங்காக இருக்கட்டும். கேமரா எஸ்பெஷலி அஜய்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அது அப்படி தெரியல. திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படம் ஏற்படுத்திய தாக்கத்தோடு பேசுகிறேன். இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். இது வந்து நானும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கும் வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் போய் வந்தேன். பட் இட் ஜஸ்ட் ப்ளோன் மீ அவே. ஒரு புதுசான ஒரு அட்டம்ப்டில் ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஜாலியாக வெளியே போகிற இடத்துல சந்தோஷமாக ஹாப்பினிங்காக இருந்துட்டு தான் வீட்டை வந்து சேருவோம். அதே ஒரு ட்ராஜடியாக இருந்ததுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கதைக்குள்ளே இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இப்படி கொண்டு போனது, அதுவும் ஃபுல் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மழை அது இதுன்னு. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். பட் ஆனால் அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஸ்பேஸ்லேயே அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. இந்த படம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற ஒரு படம். அதே நேரத்தில் மனிதர்கள் பற்றிய வெவ்வேறு ஷேட்ஸில் ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நடித்த 4 பேருக்குமே, அவர் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எடிட்டராக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர்களாக இருக்கட்டும், இயக்குனர், தி என்டையர் டீம், பெரிய கிரெடிட்ஸ். நிஜமாலுமே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். யூஷுவல் மூவி மாதிரி இல்லை. நம்ம என்ன யூஸ்வலி படம் பார்ப்போம், அப்படியே தியேட்டரை விட்டு வெளில வந்துடுவோம். பட் இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, அந்த கேரக்டர்ஸோட எல்லா இமோஷன்ஸோடையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. மனிதர்கள் பயமாக இருக்குது. சில சூழல்களில் நம்மளும் மனுஷத்தன்மை இழந்து மிருகமாயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி, மனிதாபிமானம் எப்பவுமே நிற்கணும், நம்ம வாழ்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகத்தை யாருமே வெளியில் காட்டுறதில்ல. அதை இந்த படம் சொல்லியிருக்கு. அப்படி இந்த கிராஃப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ என்கேஜிங்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு, ப்ளஸ் பெருசாக என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக இரவில் நடக்கிற ஒரு படம் அது. ஆனால் அவ்வளோ முகங்கள் நம்மளுக்கு பரிச்சயமாக பதியுது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த இருட்டை தாண்டி நம்மக்கிட்ட வருது. ஸோ ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரில, இது என்ன சொல்கிறது தெரில. அவ்வளோ சூப்பராக ஒரு 20 நாளில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஆனால் அந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மூட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக, துல்லியமாக அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த மூட் அந்த 20 நாளுக்கும் மெயின்டைன் பண்ணி அதை பண்ணியிருக்காங்கன்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், புதுசாக எதாவது பார்க்கணும் அப்படின்னா மனிதர்கள் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த டீமை பார்க்கும்போது. அப்படி ஒரு டீம் ஒர்க் தருது, அவ்வளோ எஃபர்ட் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். நான் திருப்பி இந்த படம் பார்க்கணுன்னு இருக்கேன். அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹிட்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அந்த டீமோட ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். மனிதர்கள் இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. நல்ல வாட்சாக இருக்கும். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். படத்தில் 2 பாடல்கள் உண்டு. பாடல் எழுதியவன் கவிஞன் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனாக இந்த மனிதர்கள் படத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும்னு தோணுது. அடிப்படையிலே மனிதர்கள் நாம் எல்லாமே வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா. காலாகாலமாக இந்த பெரும் உயிர் திரளி, இந்த பேரண்டத்தில் இந்த மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நன்மையால் ஆனதா தீமையால் ஆனதா, இந்த மனிதன் வகுத்து வைத்து கொண்டு இந்த அரங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த அரங்கெல்லாம் எந்த எல்லை வரை வருது அப்படிங்கிறத இந்த மனிதர்கள்ங்கிற திரைப்படம் ரொம்ப காத்திரமாக, காட்சி வழியாக, வசனங்கள் ரொம்ப குறைய காட்சி வழியாக நமக்கு கடத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அல்லது ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்த்து போகும்போது இந்த கதைகள், இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களில் நாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நம்மை அறியாமல் மேலெழுந்து வரும். எனக்கு அப்படி வந்தது. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு 5-6 நண்பர்களில்
நான் யார், நான் வந்து சுயநலமானவனா, பொதுநலம் இருந்தும் பொதுநலத்தை வெளிக்காட்ட முடியாதவனா, அல்லது எதுவுமே இல்லாதவனா, அறம் பிறந்தவனா அல்லது அறத்தோடு இருப்பவனா, அல்லது இந்த சமூக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சிறைச்சாலைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய நானும் இன்னொரு மனிதனை போலவா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியுமே இந்த படம் அப்படியே போக 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 நம்ம காட்டிக்கிட்டே இருக்குது. படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும் போது மனிதர்கள் பிற உயிரினங்களை விட எந்த வகையில் மேம்பட்டவன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை தலைமையில் ஏற்றி வச்சது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே ஏதோ ஒரு வயப்பட்டு தன்னுடைய உயிர்ப்பிற்காக என்னென்னமோ செய்து மனிதனும் அதான செய்தோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பிட்டு ரொம்ப ஆழமாக எனக்குள்ள எழுப்புனுச்சு. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒன்றையும் இந்த திரைப்படம் ரொம்ப அடி ஆழத்தில் அண்டர்நீத்தில் வச்சிருக்கு. அதை புரிந்து கொண்டால் ஒருவேளை நாம் மனிதர்களாக இருக்கலாமோ அப்படிங்கிறதையும் இந்த படத்தின் வாயிலாக இயக்குனர் தம்பி ராமேந்திரா, நெடுநாள் தம்பி ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காப்புல. இந்த திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு தனி மனிதனாக அக விசாரணை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாகவும் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேருமே வந்து பார்க்கணும். நாம் மனிதர்கள் ஆவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாழ்க்கையை வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அப்படி கப்புன்னு பிடிச்சிட்டு மனிதர்களாக முயற்சியை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ உங்களுக்கும் இந்த மனிதர்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது மெயின் ஸ்ட்ரீமாக இருக்காது, பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். இப்போ மலையாளம் சினிமாலாம் நம்ம பார்க்குறோம்ல, என்னடா இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே குவாலிட்டியில் அதே தரத்தோட ஒரு செம்ம படம் ஒரு 15 பேர் நம்ம பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் சப்போர்ட் இல்லாமல் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தெர் இஸ் நோ ஒன் டு சப்போர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் சினிமாஸ். அண்ட் இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாகவும் ஒதுக்க விரும்பல. இட் இஸ் ஈக்குவலி கமர்ஷியல், என்கேஜிங், த்ரில்லிங், nail biting film with a depth in emotion and meaning for this film. மனிதர்களுங்கிற ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டே அது வந்து ஒரு 100% அந்த படத்தில் வந்து எக்ஸைட்டிங்காக காட்டியிருக்காங்க. the craft is amazing, so it's a definite watch, theatrical experience. So you just give a try, go alone or with your friends and try to share this experience. definitely உங்களுக்கு பிடிக்கும். அது பிடிச்சதும் take your phone and share it. Because we need to support these filmmakers, and that's how we get these kind of contents in future. இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனால் தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இயக்குநர்களை சப்போர்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி படங்களை எடுக்கணும்னு தோணும், எல்லாம் வருவாங்க. ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கான ஒரு படமாக இது வந்து எல்லா சைட்லையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக்கு, சவுண்டு, எஃபெக்ட்ஸு, கேமரா, எடிட்டிங்கு எல்லா சைடுமே ரொம்ப சூப்பராக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக வந்து இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். மக்கள் வந்து கட்டாயமாக வந்து தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும், பெரிய சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். இந்த மனிதர்கள் திரைப்படம் அறிமுக இயக்குனர் ராமேந்திரா மற்றும் புதிய முகங்கள் தக்ஷா, கபில் வளவன், குணவந்தன், அர்ஜுன் தேவ் அவர்களுடன் இணைந்து நான் நடித்துள்ளேன். ஒரு தயாரிப்பாளராகவும் இதெல்லாம் பங்கேற்றுள்ளேன். மற்றும் நண்பர் திரு ராஜேந்திர பிரசாத், நண்பர் ரவி உள்ளிட்ட இன்னும் பல நண்பர்கள் உடைய க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. ஒரு புதிய வரவின் ஒரு புதிய முயற்சி இந்த ஒரு திரைப்படம். இது போன்ற திரைப்படங்களை மக்களாகிய நீங்கள் வரவேற்றால் இன்னும் பல புதிய கலைப்படைப்பாளிகள் உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இடமில்லை. ரொம்ப உழைச்சிருக்கோம் அந்த படத்துக்காக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்குள்ள ஒரு தாட் ஒன்று இருக்குது. எப்பவுமே அடுத்த இடத்துல இருக்கணும் நம்ம வந்துட்டு பாராட்டு செய்வோம். பட் ஆனால் நம்ம கூட வளர பிள்ளைங்க, நம்மக்கிட்ட வளர பிள்ளைங்க, நம்மளுக்குள்ள ஒரு வந்துட்டு அந்த பாராட்டுதல் என்பது, அங்கீகாரம் என்பது வந்துட்டு மிக குறைவான ஒரு அளவே இருக்குது. ஸோ அதை அடுத்து இப்போ நம்மளுக்குள்ளவும் திறமையான பிள்ளைங்க இருக்காங்க, திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, திறமையான நடிகர்கள் இருக்காங்க, திறமையான எல்லா கலை மற்றும் எல்லா சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்கு அங்கீகாரம் மக்கள் கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமான இது போன்ற ஒரு திறமையான கலைஞர் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா அதிகம். வருகின்ற 30ஆம் தேதி இந்த திரைப்படம்
தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா சென்ட்ரல்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. அனைவரும் திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய பேராதரவை கொடுத்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், நமக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுப்பும். மனிதர்கள் நாம்லாம் எந்த குணத்தில் இருக்கோம், என்னவா இருக்கும், நம்ம உதவணும்னு நினைக்கிறோமா, உதவணும்னு நினைக்கலையா, ஒரு சூழ்நிலை நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போகும், இந்த மாதிரி வெவ்வேறு ஷேட்ஸ் ஆஃப் மனிதர்கள் நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில். அப்படி நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வச்சு நம்மளை நாமளே வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்டு ஒரு ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தியேட்டரில் வரும். ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க, நானும் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் ரொம்ப சிறப்பான படம். தயவுசெய்து இந்த டீமுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த படம் நம்ம வந்து எவ்வளோ பேர்கிட்ட சேர்க்க முடியுமோ எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். அந்த அந்த பங்கில் நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வெளில வரும்போது ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் மனிதர்கள் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ. ஸோ அவங்க அழறாங்க, அந்த சோகம், தென் ஓகே ஆகுறாங்க. திருப்பியும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மூவி. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு மனிதர்கள் படத்துக்கே அந்த நேமுக்கே நம்ம வந்து பாராட்டணும் இந்த விஷயத்த. ஏன்னா நம்ம டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க பண்ணாதவங்கன்னு ஒரு சினாரியோ இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி இருந்துகிட்டே இருக்கும். அது பேச்சுலராக இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எப்படி இருந்ததுன்னா அந்த படத்துக்குள்ளேயே நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஃபுல்லாமே ஒரு பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நைட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்மளே போலீஸ் துரத்துற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், மேபி எல்லாருமே இருந்திருக்கும். அதை தாண்டி நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. சீன் பை சீன் சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த கரெக்டாக அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் யாருமே வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. அந்த படத்துக்குள்ளேயே ட்ராவல் ஆகி சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹியூமரும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எப்படின்னா இது ஒரு சீரியஸான ஒரு மூவி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும்போது நல்ல ஹியூமர் இருந்தது படத்தில். ஸோ அவங்க கேரக்டர்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து 100% வந்து அவங்களோட எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வேலையும் வாங்கியிருக்காங்க. டேரக்டர் வந்து சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து சூப்பராக பாருங்கள். சூப்பர் படம். Very rare to come across films these days which don't have your typical song and dance, drama, fight sequences, masala. In that way, this film was really refreshing, but it was also very captivating in the sense that it showed different parts of the human psyche. I mean, through the different characters, I could see parts of myself getting reflected, both the good and the bad. Be it someone in their professional life, personal life, or political life, every single day we face a decision. Do we do the good thing or do we do the easy thing? So I think 2.5 hours, I really enjoyed how the film made me question my decisions in my life. Hats off to the entire team, the director, the production team and the actors, and I hope great success sees this film in the coming days. I wish you all the very best and thank you for that opportunity. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மனிதர்கள் ப்ரிவ்யூ ஷோவில் வந்து இப்போ வெளில வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி. ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் ஃபீச்சராக மாறி ஃபீச்சர்லேருந்து தேட்டருக்கு வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா May 30 ரிலீஸ் ஆகுது. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பேர் ப்ராமினெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டக்கின் ஆனீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸோட ரியல் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி எமோஷனாக நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூ லவ் த ஃபிலிம், ஐ கெஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டூ ஷேர் திஸ் ஃபிலிம் டு எவ்ரி ஒன். ஐ வாண்டட் எவ்ரி ஒன் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஒரு கவிதை, ஒரு தத்துவம், இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டோட்டல் டீமுமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கடைசி 15 நிமிஷம் ரொம்ப அழகான விஷுவல். சில இது அவங்களுடைய முகத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷனை காட்டாமலே அந்த வாய்ஸில் அவங்களுடைய வயலன்ஸு, அவங்களுடைய இயலாமை, ஆற்றாமை, பொறாமை, சண்டை, இது எல்லாமே வந்து அந்த சத்தங்களில் வர்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தடுத்து இன்னும் மிகச்சிறந்த படங்கள் பண்ணுறதுக்கு இயக்குனருக்கு வாழ்த்துக்கள்.